Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்றைக்கு கூட நம்ம தியானத்துக்கிட்ட தெரிந்து கொண்டு இருக்கிற தேவ வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா, இயேசு அவர்களை நோக்கி, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படியாப்பட்டவர்களுடையது என்று சொல்லி என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்கிறார் என்று பார்த்தா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாத இருங்க. பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்கள், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை மீன் பண்ணி இப்படி சொல்கிறார் என்று பார்த்தோன்னா, அது நம்ம அந்த சின்ன பிள்ளையை போலவே நம்ம மாறிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் சொல்லவில்லை. அன்பானவர்கள், எப்படி இது சொல்கிறார் என்று பார்த்தோன்னா, அந்த சிறு பிள்ளைகளோட கேரக்டர் போல் நம்மளோட கேரக்டர் மாறணும் என்பதுக்காக இந்த இடத்துல சொல்லுகிறார். அன்பானவர்கள், இதை பற்றி நம்ம இன்னும் புரிந்து கொள்ள இன்னும் இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, அங்கே சீஷர்களை அவர் ஊழியத்துக்கு அனுப்புவது என்ன சொல்வார் என்று பார்த்தோன்னா, இந்த சர்ப்பங்களை போல் வினா உள்ளவர்களாகவும் அதே போல் புறாவை போல் கபடற்றவர்களாக இருக்கணும் என்று சொல்லுவார். அனுபவம், அதாவது இந்த புறாக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா கபடு இருக்காது, அந்த பிச்சு தன்மை இருக்காது. ஸோ அதே போல் நம்மளுக்குள்ளே அந்த கபடு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த கபடு அற்றவர்களாக நீங்கள் இருக்கணும் என்று வசனத்தை சொல்லுகிறது போல், அதே போல் தான் இந்த கபடு யாருக்குள்ளே இருக்காது என்று நம்ம பார்த்து சிறு பிள்ளைகளுக்குள்ளே இந்த கபடு இருக்காது. அன்பானவர்களே, ஸோ அவர்கள் கபடு அற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதுவாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளோட கேரக்டர் எப்படி இருக்கும் என்று பார்த்தோன்னா, அவங்களுக்குள்ளே பெருசாக பகை இருக்காது, பொறாமை இருக்காது. அதே போல் கோபம் ரொம்ப நேரமாக அவங்களுக்குள்ளே இருக்காது. அதே போல் பெருமைகள் அவர்களுக்குள்ளே இருக்காது. எதுவாக இருந்தாலும் கோபமோ எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் அவங்க அந்த கோபத்தை காட்டுவாங்க, திரும்பி அவங்க அதை மறந்துட்டு நார்மலாக இருப்பார்கள். எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பெரிய சண்டை அவங்க சிறு பிள்ளைகளுக்குள்ளே போட்டுக்கொண்டா கூட ஏன்னா பார்த்தோன்னா அப்போ தான் அவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயும் அவர்கள் எப்படி இருப்பாங்க என்று பார்த்தோன்னா, திரும்பி ஒன்றா சந்தோஷமாக ஜாலியாக பேசினவங்க அது விளையாடுன்னு அது அவங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு காரியம் அவங்களுக்குள்ளே மைண்ட்லேயே இருப்பா, நம்ம இப்படி சண்டை போட்டோம், திரும்பி நம்ம எப்படி அவங்ககிட்ட போயிட்டு நம்ம எப்படி பேச, நம்ம எப்படி அவங்களுக்குள்ளே இறங்கி போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே அவங்களுக்குள்ளே இருக்காது. அன்பானவர்களே, ஸோ அவர்கள் அந்த போல ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ளே வரணும் என்பது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளே எப்படி அந்த பெருமைகள், பொறாமை, வஞ்சனைகள், இந்த மாதிரியான ரொம்ப நேரம் கோபமாக இருப்பது, பகைகள் எதுவும் இல்லாத அவங்க கபடற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்களோ, ஸோ அதே போல் தான் நம்மளும் அந்த மாதிரியான கேரக்டர் நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்பது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ அதற்கு தான் சொல்கிறேன், சிறு பிள்ளைகளை போல் யார் இருக்கிறார் அவர்களோட இது தான் பரலோக ராஜ்யம் அப்படின்ட்டு சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஸோ இது எப்படி சாத்தியமாக முடியும்? நம்ம எப்படி சிறு பிள்ளைகளை போல் நம்மளால் அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி நம்மளுக்குள்ளே வரோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா, நம்மளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஸோ அவரோட கிருபையினால், அதே போல் அவரோட ஆவியானவரோட வழிநடத்துதல் மூலியமாக மாத்திரமே நம்மளால் அந்த மாதிரியான சிறு பிள்ளைகளோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்குள்ளே வர முடியும். அதே போல் நம்மளும் கபடு அந்த புறாவை போல், அதே போல் இந்த சிறு பிள்ளைகளை போல் கபடற்றவர்களாக நம்மளால் இருக்க முடியும். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.